வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு மாநில செயலாளர் திரு ஜுபேர் கான் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்று நாடாளுமன்றத்தில் வக்பு வாரிய திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதற்கு எதிர்க்கட்சிகள் திமுக உட்பட பலருமே தங்களுடைய கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. கனிமொழி, திருமாவளவன் உட்பட எல்லாருமே தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்திருக்காங்க. ஏன் இந்த திருத்த சட்டத்தை எதிர்க்கிறீங்க? ஏன் அந்த வலுவான கண்டனங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வக்பு சட்ட திருத்தத்தை இப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா திமுக என்றைக்குமே எந்த சட்டத்தையும் எதிர்க்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் அவங்க சொல்லலை. எஸ்பெஷலி இப்போ பிஜேபி கொண்டு வந்திருக்க சட்டம் பார்த்திங்கன்னா மக்கள் விரோதமாக என்னென்ன சட்டம் வந்தாலும் அதற்கு முதல்ல குரல் கொடுக்கறது திமுக தான். அந்த குரலை தான் நேற்று நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வக்பு வாரியன்றது ஒரு சிறுபான்மையினர் மக்கள் எஸ்பெஷலி இஸ்லாம் இனத்தவருக்காக உருவாக்கப்பட்ட ஒன்று. இப்போ பார்த்திங்கன்னா வக்பு வாரியம் 1954 தொடங்கப்பட்டது. வக்பு வாரிய கவுன்சில் 1964 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1995 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இதை வரவேற்க தானே செஞ்சாங்க. ஏன்னா அது மக்களுக்கு நல்ல விஷயம் செய்யும் போது என்றைக்குமே திமுக கழகமும் சரி எங்கள் தலைவரும் சரி அதற்கு வரவேற்பை தான் செஞ்சுருக்காங்க. அதை எதிர்க்கணுன்ற உள்நோக்கத்தோடு ஆரம்பிக்கவே இல்லை. ஆனால் இப்போ அதற்கு கொண்டு வரக்கூடிய காலகட்டமும் இல்லை. இப்போ அது பார்த்திங்கன்னா இதில் யார் வேணால் உறுப்பினராக கொண்டு சேர்க்கலாம், மாற்று மதத்தவரும் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை தான் உண்டாக்கும். ஏன்னா ஒரு மதத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த மதத்துக்கு உண்டான விஷயங்கள் அவங்களுக்கு நல்லா தெரியுமே ஒழிய வேற்று மதத்தவருக்கு இதில் கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அது இல்லாமல் இவங்க ஆர்எஸ்எஸ்காரங்களும் யாரை வேணால் அதில் கொண்டு வரதுக்கு உண்டு வாய்ப்பை நுழைக்கிறதுக்கும் முயற்சி செய்கிறாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா நம்மளது எம்பி கனிமொழி கூட நேற்று கோட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வேற்று மதத்தவர் ஒரு சீக்கிய கோயிலையோ ஒரு பாரசிய கோயிலையோ வழிபடுறதுக்கு வேற்று மதத்தவர் யாரும் அலோவ் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தான் அது வழிபாட்டுக்கு அனுமதியும் கொடுக்க முடியும். அதே மாதிரி தான் இதுவும் என்றைக்குமே திமுக பார்த்திங்கன்னா சமத்துவம் சகோதரத்துவம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இனம் ஒரு சிறுபான்மையினருக்கு ஒரு விரோதமாக பிஜேபி ஒரு சட்டத்தை ஏற்றும் போது அதில் முதல்ல குரல் கொடுக்கறது எங்கள் தலைவராக தான் இருக்கும். அதில் பிஜேபி கொண்டு வரதுனாலே சந்தேகப்பட வேண்டிய அவசியம் ஏற்படுதா? பிஜேபி கொண்டு வரதுனால இல்லைங்க. இப்போ அவங்க கொண்டு வரது எல்லாமே மக்கள் விரோதமாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா சிஏஏ கொண்டு வந்தாங்க, மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முதல்ல குரல் கொடுத்தது யார்? இந்தியாவிலே எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் முதல்ல சொன்னார். நாங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எதிர்கட்சியாக இருக்கும் போதே போராட்டத்துக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணது எங்கள் தலைவர் தான். ஏன் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ மாணவர்கள் நீட்டு போராட்டத்துக்கு மாணவர்களுக்கு உறுதுணையாக நிற்கிறது யார்? எங்கள் இளம் தலைவர் தான். இப்போ உதயநிதி ஸ்டாலின் தான் அதுக்கு முதல்ல போர்க்கொடி எடுத்து இன்றைக்கும் நீட்டுக்கு அகேன்ஸ்டாக போராடுறதில் அவர் மாணவர்களோடு சேர்ந்து முதலாளர் அவர் நிற்கிறாரு. ஏன் விவசாயிகள் எடுத்துக்கோங்க, விவசாயிகள் சட்டம் கொண்டு வந்தாங்க. மக்கள் விரோதமாக என்னைக்கெல்லாம் அவங்க கொண்டு வராங்களோ திமுக தான் முதல்ல அந்த சிறுபான்மையினராக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், விவசாயிகளாக இருக்கட்டும் அவங்களோட ஒரு துணையாக நின்று தோளோட தோல் தட்டி அவங்களுக்கு என்றைக்கும் போராடுறது கழகம் தான். இது பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக ஒன்றும் பண்ணுறதில்ல. மக்கள் விரோதமாக அவங்க சட்டம் கொண்டு வரும்போது அதை எதிர்க்கிறது தானே செய்வாங்க. அதுதானே திராவிட மாடல், அதுதானே எங்கள் திமுக. இல்லை, இப்போது மாற்று மதத்தினர் உள்ளே வரதுனால என்ன பிரச்சனை ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அது ஒரு சகோதரத்துவம் தானே. சகோதரத்துவம் தமிழகத்துக்கு யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லைங்க. இன்றைக்கி நேற்றா இல்லை, அது பல காலங்களாக அது இருந்துகிட்டு தான் இருக்குது. ஏன் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இப்போது பார்த்தசாதி கோயில் இருக்குது. அதில் இருக்கிற தெப்பக்குளத்துக்கு இடத்த கொடுத்தது ஆற்காடு நவாப்பு தான். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நிகழ்ச்சி நடத்துதுன்னா அவங்க போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி என்றைக்குமே திமுக தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சகோதரத்துவம் இல்லாமல் இருந்ததே கிடையாது. இந்து முஸ்லீம்னு பாகுபாடு அந்த மாதிரி இருந்ததே கிடையாது. என்றைக்குமே எல்லாருமே சகோதரராக தான் பழகியிருக்கும். இன்றைக்கும் இருந்துட்டு தான் இருக்கும், என்றைக்கும் இருக்க தான் போகிறோம். அதில் மாற்றமே கிடையாது. வேறு மதத்தவர் இப்போ இந்த வக்பு வாரியத்தில் வரக்கூடியதில் நிறைய வக்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஒரு மத சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும்போது வேற்று மதவருக்கு அது புரிதல் இருக்காதுன்றது தான் அதோட உண்மையான கருத்தை தவிர அதற்காக அவங்க வரக்கூடாது அப்படின்றதெல்லாம் இல்லை. புரிதலுக்கு இருக்கும் போது அவங்க சிறப்பாக செயல்பட முடியும். புரிதல் இல்லாதவங்களால சிறப்பாக செயல்பட முடியாது. அதை தான் நம்ம கனிமொழி எம்பி அவங்களும் கோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இது என்றைக்குமே ஒரு கட்சி வருது, ஒரு ஒன்றிய அரசு பிஜேபி பண்ணுறதுனால தான் நாங்கள் வெறுக்கிறோம் அப்படின்ற மாதிரி கிடையாது. மக்களுக்கு என்றைக்கு கரெக்டான ஒரு கருத்து செஞ்சால் நாங்கள் வரவேற்க தான் செய்வோம்.
இல்லை இப்போ ஒரு நரேஷன் உருவாக்கப்படுது இல்லை. இப்போ அண்ணாமலை ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து வந்து மிகப்பெரிய சொத்துக்கள் வந்து எல்லாமே வக்பு வாரிய கையில் தான் இருக்குது. ரயில்வே துறைக்கு அப்புறம் ஆர்மிக்கு பிறகு வந்து அத்தனை சொத்துக்களுமே வந்து வக்பு வாரியத்துக்கு கீழே தான் இருக்குது, அவங்ககிட்ட தான் அதிக நிலங்கள் இருக்குது அப்படின்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க இல்லையா? இப்போ அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு கோயில் இருக்குது, ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தை வந்து மத்திய அமைச்சர், ஒன்றிய அமைச்சர் வந்து பார்லிமெண்ட்டில் கோட் பண்ணுறாரு. அது என்னமோ வந்து வக்பு தான் எடுத்துக்கிச்சு அந்த நிலத்தை, அது வந்து உண்மையிலே கோயிலுக்கு தான் சொத்து, அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை. ஒரு தப்பான ஒரு ப்ரொபகண்டா வந்து திமுக வந்து ஏதோ வந்து இந்துக்களுக்கு எதிர்க்காகவும் ஒரு மதத்தினருக்கு மட்டும்தான் ஒரு சாதகமாக இருக்குன்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்களே ஒழிய உண்மை வந்து அது இல்லை. அவங்களோட நோக்கம் வந்து ஒரு மதவாத இதை வந்து எப்படியாவது மக்கள்கிட்ட திணிச்சு திமுக மேலே ஒரு வெறுப்பு உண்டாக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அண்ணாமலையெல்லாம் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு, வேற ஒன்றும் கிடையாது. இல்லை இப்போ அவங்க கொண்டு வந்ததுக்கான நோக்கம் என்ன நினைக்கிறீங்க? அப்போ மதத்தால் மக்களை பிரிக்கணுன்றதான் நோக்கம், வேற என்ன? அவங்களுடைய அஜெண்டா ஆர்எஸ்எஸோட அஜெண்டா தான். இன்னைக்கு இல்லை, என்றைக்குமே இல்லை, என்றைக்குமே அதே தான். புது சிவில் சட்டமாக அதுக்கு தானே கொண்டு வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ திமுக தோழமை கட்சிகளும் வலுவாக அதற்கு எதிர்த்துறதுனால தான் அது இப்போ அதை பின்வாங்குறாங்க, குழுக்கு அமைச்சிருக்காங்க. இல்லைன்னா அவங்கள நிறைவேற்றி தான் அனுப்பாங்க. இப்போ நாடாளுமன்ற நிலைக்குழுக்கு அமைச்சிருக்காங்க. ஆனால் இதற்கு முன்பாக அமைச்சகம் வந்து ஒப்புதல் அளித்த பிறகு தானே நாடாளுமன்றத்தில் பாஸ் பண்ணுறாங்க. இப்போது என்டிஏல சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் வந்து அவங்க வந்து டெமோக்ரஸியாக இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்றப்போ அவங்க ஏன் வந்து ஒப்புதல் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருதில்ல? அவங்கள பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே வந்து ஆர்எஸ்எஸோட அஜெண்டா. ஸோ இன்டெரக்டாக பிஜேபி வந்து இவங்களோட ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்காக தான் இது எல்லாமே செய்கிறாங்க. பிஜேபி மைனாரிட்டி அரசு தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு தேவையான பண சப்போர்ட்டை அவங்க கொடுக்குறாங்க. பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் சமீபத்தில் பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தமிழகத்துக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, ஆந்திராவுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, பீகாருக்கு என்ன கொடுத்தாங்க உங்களுக்கு தெரியும். அதனால அவருக்கு பிரதி உபகாரமாக அவங்க இதை செஞ்சு கொடுக்கலாம், அதனால அவங்க அப்ரூவ் பண்ணியிருந்திருக்கலாம். அதுதான் உண்மையான ரீசன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீ அடுத்து அது வந்து இதுக்கு போயானோம், ராஜ்யசபாவுக்கு போய் அங்கே ஒப்புதல் வாங்கணும். இன்றைய காலகட்டத்தில் கண்டிப்பாக இந்த பில் வந்து பாஸ் ஆகுதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் இன்றைக்கி வந்து நிலைக்குழுக்கு அமைச்சு அதை ஒப்புதல் வாங்குறதுக்கு அமைச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக அதற்கு எதிர்ப்பு வரதான் போது, வராமல் இருக்காது. அது அந்த மாதிரி மக்கள் விரோத எந்த போக்காக இருந்தாலும் திமுக முதல்ல நின்று அதை ஏற்படுத்தி அதுக்கு உண்டான போராட்டத்தில் தொடருவோம். இப்போ இதற்கு முன்பாக கூட்டணியில் இருந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டியும் சரி, இப்போ எடப்பாடி பழனிசாமியும் சரி, இவங்க எல்லாமே வந்து இப்போ எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வக்பு வாரிய சட்டத்துக்கு வந்து அவங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்திருக்காங்களே, இந்த போக்கை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இப்போ நீங்கள் எடப்பாடி பழனிசாமி எடுத்துட்டீங்கன்னா எலெக்ஷனுக்காக ஸ்ட்ராட்டஜி தான் பண்ணார். இப்போ போன எலெக்ஷனில் என்ன நடந்தது? எம்பி எலெக்ஷனில் அவர் வந்து என்ன பேசினார் நல்லா சொல்லுங்கள். அவர் வந்து இஸ்லாமிய கட்சிகளோட ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு இஸ்லாமிய கட்சி ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த கட்சியோடு சேர்ந்து திமுக வந்து ஏதோ இஸ்லாமிய விரோத கட்சி, நான் அது வந்து இப்படின்னு நிறையா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி மக்கள் வந்து ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அவங்கள வந்து திமுக வந்து சிறுபான்மை மக்களை வந்து பார்க்கவே இல்லை, அவங்க எதிர்க்கிறாங்கன்ற மாதிரி ஒரு கிரியேஷன் பண்ணணும்னு நினச்சாரு. இது எல்லாமே வேஷம் தான், அவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், சிஏஏ சட்டத்தை முத யார் ஆதரிச்சா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஒன்றிய அரசு கொண்டு வந்த அந்த பில்லை பாஸ் பண்ணதுக்கு உறுதுணையாக இருந்தது இதே எடப்பாடி பழனிசாமியோட அதிமுக தானே. அது இல்லைன்னா சிஏஏ பில் எப்படி பாஸ் ஆகிருக்கும்? நீட்டுக்கு யார் ஒப்புதல் கொடுத்தது? இது எல்லாமே வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த பக்கம் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இப்போ கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கபட நாடகம் ஆடி மக்களை ஏமாற்றி எப்படியாவது பார்லிமெண்ட்டில் ஜெயிக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. மக்கள் வந்து தமிழக மக்கள் வந்து ரொம்ப கிளியரானவங்க இந்த விஷயத்துலலாம். திமுக என்றைக்குமே சிறுபான்மை சமுதாய மக்களுக்காக தான் இயங்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நேற்றா இல்லை, அண்ணா காலத்திலிருந்து காகிதமில்லத் காலத்திலிருந்து கலைஞர் என்ன பண்ணாரோ தளபதி இன்னைக்கு அதையே தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு தலைமை திமுக என்றைக்குமே சிறுபான்மை மக்களுக்காக வந்து உழைக்கும், அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குன்றதுக்கு தமிழக மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் வந்து 40க்கு 40 இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து சிறப்பாக நாங்கள் ஜெயிக்க முடிஞ்ச எங்கள் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து. ஸோ எடப்பாடி சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு தேர்தல் வியூகத்துக்காக அவர் பேசுகிறாரு. மிச்சப்படி அது எதுவுமே வந்து உண்மைக்கு புறமான விஷயம் தான். ஏதோ பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னு இன்றைக்கி சொல்கிறாரு. ஆனால் உண்மை வந்து அவங்க ரகசிய கூட்டணி தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்க அஜெண்டாவே வந்து சிறுபான்மையான மக்களை குறி வச்சு தான் இருக்குன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. இல்லை இப்போது ஒரு பக்கம் வந்து என்டி கவர்மெண்ட் அமைச்ச போது இவங்க வந்து இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, வெறும் டம்மி கவர்மெண்ட்டாக தான் ரன் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்களே பல பேரும் சொன்னாங்க. ஆனால் இப்போ மறுபடியும் திருத்த சட்டம் கொண்டு வராங்க, வக்பு வாரிய போர்டு திருத்த சட்டம் கொண்டு வரபோது நம்ம தெரியுது இல்லையா, அவங்களுடைய அஜெண்டா தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்குறோம். அப்போ அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இப்போ தானங்க ஆரம்பம்.
இப்போ என்ன முழுசாக கூட 2 மாதம் கூட ஆகலையே, இன்னும் டைம் இருக்குது. இது எத்தனை வருஷம் தொடருதுன்றதை பார்ப்போம். ஏன்னா வந்து இது வந்து அரசியலுக்கான உள்நோக்கத்தோட ஒரு ஆரம்பித்த ஒரு கூட்டணி. என்டிஏன்றது வந்து அரசியலுக்காக ஒரு இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு ஆரம்பித்த கூட்டணி, கொள்கை ரீதியாக ஒன்றும் சேர்ந்த கூட்டணி கிடையாது. ஆனால் இந்தியா கூட்டணி அப்படி கிடையாது. இந்தியா வெல்லணும், இந்திய மக்கள் பாதுகாக்கப்படணும், இந்தியா மக்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கணும், முன்னேறணுன்ற ஒரு நோக்கத்தோட ஒரு கொள்கையோடு ஆரம்பித்த கூட்டணி தான் இந்தியா கூட்டணி. அதனால வந்து எந்த கூட்டணி இன்னைக்கு இந்த எலெக்ஷனில் இவங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஜெயிச்சிருந்துருக்கலாம். ஆனால் இந்த கூட்டணியினால் இருக்கக்கூடிய இந்த அரசு ரொம்ப நாள் தொடராருன்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்போம். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, வணக்கம்.